தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமாகவின் ஜி.கே. வாசன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் நேற்று தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கும் நிலையில் தமாகவுக்கு எத்தனை தொகுதிகள் என குறிப்பிடாமல் அவரும் தொகுதி பங்கீடு முடிந்திருக்கிறது என அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் இபிஎஸ்ஸின் பசுமை வழிச்சாலை இல்லத்தில் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேற்றைய தினம் பல்வேறு கட்சிகளுக்கும் அந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டு கையெழுத்து என்பதாகப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை நேற்றைய தினம் தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்படாமல் இருந்தது. தொடர்ந்து நேற்றைய தினம் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நேற்று சந்தித்ததாகவும், அதே போன்று தொகுதி எண்ணிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்பட்டதாகவும் இன்றைய காலை அறிவிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது போட்டியிடுவோம் அப்படிங்கிற விவரத்தை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளருடைய இல்லத்திற்கு நேரில் வந்திருக்கின்றார். இங்கு ஆலோசனை என்பது செய்யப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த தொகுதி பங்கீடுகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. லிபிகா, முன்னதாக தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என ஜி.கே. வாசன் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் எத்தனை தொகுதிகள் என குறிப்பிடாமல் இருந்தால் ஒருவேளை அதில் இழுபறி நீடிப்பதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுகிறது? தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகளும் அங்கம் வகிக்கின்றன. அந்த கட்சிகள்ல நேற்றைய தினம் பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை கூடுதல் தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது தொடர்ந்து இழுபறியாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் பாஜகவினுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயலை நேற்று சந்தித்திருந்தார் நேற்று இரவு. இந்த நிலையில் நேற்று அந்த சந்திப்பிற்கு பிறகு அந்த தொகுதி பங்கீடு என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை. இன்று மாலை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் தேர்தல் அறிக்கை சம்பந்தமான விஷயங்கள் குறித்தும் இன்றைய தினம் ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.